அனைவருக்கும் வணக்கம். நான் பிரசாந்த். இது உங்கள் விவசாய நண்பன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் புதுசாக இப்போ நாட்டுக்கோழி வளர்க்க ஆரம்பிக்கும் நண்பர்கள் ஆர்வ கோலத்துலேருந்து நிறைய தவறுகளாக செய்வாங்க. அப்படி என்னென்ன தவறுகளாக செய்வாங்க, அதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாங்கிறது இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். இப்போ நம்ம நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். நிறைய ஃபார்ம்ஸ்லாம் போயிட்டு நமக்கு நல்ல ஒரு ஆசை வந்திருக்கும். ஓகே, நம்ம இப்போ கோழி வளர்க்கலாம்னா இப்போ இந்த 8 மாதத்தில் நம்ம ஒரு பேட்ச் இறக்கணும்னாலே இந்த அளவுக்கு நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். உடனே நாமளும் ஆர்வத்தில் ஃபஸ்ட்டு கோழி வாங்குறோமோ இல்லையா, அதுக்கான ஷெட்டு செலவு ரொம்பவே அதிகமாக பண்ணிடுவாங்க. அதாவது இந்த ஷெட்டு இந்த இடத்துல இருக்கும், இப்போ சிக்ஸுக்காக இது தனியாக இது, அதுக்கப்புறம் ப்ரூனிங்க்கு, அதுக்கப்புறம் இளம் குஞ்சுகளுக்கு பாதுகாப்பாக என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு இவங்க ஃபஸ்ட்டு ஷெட்டு, அதுக்கப்புறம் அவங்களோட லேண்டு, அதுக்கான இதுக்கு ரொம்பவே அதிகமாக செலவு பண்ணிடுவாங்க. ஸோ அப்படிலாம் நம்ம செலவு பண்ணக்கூடாது. அதாவது ஆரம்பத்தில் நம்ம கோழி மேலே தான் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதுக்கான ஷெட்டு செலவு அதுலேருந்து வர ப்ராஃபிட்டில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ணால் மட்டும் தான் நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டபுளாக நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க முடியும். நமக்கு லாஸுங்கிற ஒரு பேச்சுக்கு இடம் இல்லாமல். ஸோ அது போல் ஆர்வத்தில் நம்ம ஷெட்டு ரொம்ப போடலாம். ஷெட்டு போடுறது தப்பு கிடையாது. சின்னதாக ஒரு சிம்பிளாக ஒரு ஷெட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபார்ம் டெவலப்மெண்ட் ஆகும் படிப்படியாக நம்ம இப்போ ஒன்றுனா நம்ம ஃபார்முக்கு தேவையான பொருள் எல்லாமே பண்ணிக்கலாம். ஏன்னா எடுத்த உடனே நம்ம எல்லாத்தையும் போடக்கூடாது. ஏன்னா அதே நீங்கள் போடுறப்பயே நீங்கள் அந்த ஷெட்டு இப்போ இது கோழிக்கு யூஸ் இல்லைனாலும் இது ஃபியூச்சரில் ஆட்டுக்காகையோ இல்லை வேறு எதுக்காகவும் இந்த ஷெட் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு மல்டி பர்பஸில் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் தாராளமாக அப்படி பண்ணுங்க. ஏன்னா இப்போ ஒரு இதில் நமக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சுனாலும் அடுத்த இதில் நம்ம போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த ஷெட்டில் போடுற இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ரொம்பவே கம்மி பண்ணிட்டு அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் முழுக்க நீங்கள் கோழிலையோ இளம் குஞ்சிலையோ அது போல் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதுலேருந்து வர ப்ராஃபிட் வச்சு பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தபடியும் இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் சிறுவோட ஃபார்ம் போடணும் அப்படின்னு நீங்கள் ஒரு பிளான் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் நீங்கள் சிறுவோட வாங்கிக்குவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பக்கத்துலலாம் பெருவோட போட்டிருப்பாங்க. அவங்க ஓகே நம்ம பெருவோட தான் வேணும் அப்படின்ட்டு அந்த சிறுவோட பேட்ச் எல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு உடனே பெருவோட மாறுறது, இல்லை கடக்நாத் கோழி தான் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் உடனே இந்த 2 எண்ணத்தை விட்டு அடுத்த எண்ணம் மாறுது. ஸோ இது போல் ஒரு எண்ணத்திலே நீங்கள் பண்ணாமல் அடுத்தடுத்து நீங்கள் தாவிக்கிட்டே இருக்கப்ப நம்ம ஃபார்ம் கரெக்டாக ஒரு லெவல் செட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆயிரும். அந்த நீங்கள் ஒரு பேட்ச் வளர்க்குறப்ப அது ஃபுல்லாக வேஸ்ட்டாக. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு புதுசாக ஒரு கோழி வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது உங்களோட ஃபார்மில் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு செட் ஆகணும். செட் ஆகிட்டாலே நிறைய டிசீஸ்லாம் நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ புதுசாக நம்மளோட ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு நம்ம போய் கோழி மாற்றுறப்ப கண்டிப்பாக நிறைய டிசீஸ்லாம் புதுசாக வரும். அது ஒரு 1 year 2 years அந்த நம்மளோட லேண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த கோழியோட தன்மையை மாற்றிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அது வளர்றதுக்கு அது முடிவு பண்ணிடும். ஸோ அதனால் நீங்கள் இனத்தை மாற்றி நீங்கள் பண்ணவே கூடாது. ஒரு இனத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 மாதம் 3 மாதம் லேட் ஆனாலும் நீங்கள் நல்லா உங்களோட நல்ல ஒரு சர்வே எடுத்து உங்களோட ஏரியாவில் எது நல்லா மார்க்கெட் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சோஷியல் மீடியா மட்டுமே அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் நம்பி அதாவது அதில் மட்டுமே சேல்ஸ் பண்ணாங்க நம்பாமல் லோக்கல் மார்க்கெட்லேயும் இருக்கும். அதாவது லோக்கல் மார்க்கெட்டில் உங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு நீங்கள் பண்ணுங்கள். அதாவது சோஷியல் மீடியாவில் வச்சு நீங்கள் சேல்ஸ் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, தாராளமாக உங்களுக்கு பண்ணலாம். ஆனால் டிரான்ஸ்போர்ட் ப்ராப்ளங்கிறது நிறைய இருக்கும். இப்போ சிட்டி சைடு இருக்கவங்களுக்கு ஒரு முக்கியமாக நீங்கள் இப்போ ஒரு சேலம் இப்போ நாங்கள் இருக்கிறோம், இந்த பக்கம் ஒரு பெரம்பலூர், இந்த பக்கம் விழுப்புரம், மெயினாக சேலம், இது போல் இதுக்கெல்லாம் நம்ம சப்ளை பண்ண முடியும். இப்போ இது கோயம்புத்தூர் பண்ணோம்னா அதுக்கு டிரான்ஸ்போர்ட்லாம் ரொம்பவே கிடையாது. ஸோ அதனால் டிரான்ஸ்போர்ட் ப்ராப்ளம் நல்லா நீங்கள் பார்த்துட்டு அது பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. நமக்கு லோக்கல் மார்க்கெட் இருந்தால் பிரச்சனை இல்லை, டிரான்ஸ்போர்ட் பண்ணி தான் நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு எந்த ஒரு அவசியம் இல்லை. லோக்கல் மார்க்கெட் வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். இல்லையா நீங்கள் பல்காக எடுத்துகிட்டு போயிட்டு ஒரே டைமாக கொடுக்குற மாதிரி இப்போ அதாவது ஒரு பேட்ச் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்களே ஒரு 200 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட ஏதோ சந்தையாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு ஃபார்மாக இருக்கட்டும், இல்லை யாருக்காவது அவங்க டேரெக்டாக சப்ளை பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பார்த்து நீங்கள் கூட பண்ணிக்கலாம், பெஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்சளவுக்கு லோக்கல் மார்க்கெட்டில் உங்களுக்கு எந்த பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணுறது ரொம்பவே இருக்கும். ஒன்றுமே இல்லை, லோக்கல் மார்க்கெட்னா நீங்கள் உங்களோட மீட் ஷாப்பில் போய் பாருங்கள், அவங்க எந்த ரகமான கோழிகள் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஏரியாவில் இருக்கிற சந்தையெல்லாம் ஃபுல்லாக போய் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான கோழிகள் நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்தபடியாக நம்ம இப்போ நீங்கள் ஒரு புதுசாக இப்போ கட்டு சேவலே நீங்கள் பெருவூரில் போடணும்னா நீங்கள் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு நாட்டுக்கோழி நல்லா வளர்த்துக்க கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட்டு சேவலாக இருக்கட்டும் இதெல்லாம் ஃபுல்லாகவே நீங்கள் அதுக்கப்புறமா ஆரம்பிங்க. எந்த ஒரு அனுபவம் இல்லாமல் இப்போ ஒரு சேவல் 5000 ரூபா போகுது, 12000 ரூபா போகுது அப்படின்னா அந்த சேவலுக்கான குவாலிட்டி இருக்கணும், அதுக்கான லைனேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க அது பக்காவாக ட்ரைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க இப்போ வாங்கிட்டு போகிறவங்கள பார்த்தீங்கன்னா அங்கே போய் அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னா தொடர்ந்து நம்மக்கிட்ட ரெகுலராக வாங்க அனுப்பாங்க. அவங்களுக்கு அப்போ நல்ல ஒரு நேம் கிடைக்க ஆரம்பிச்சோம். ஸோ அது போல் நீங்கள் இப்போ எடுத்தோடனே நம்ம ஸ்டார்டிங்கில் நம்மளோட லைனேஜ் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. லைனேஜ் செட் பண்ணுறது கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக குறைஞ்சபட்சம் ஆகும். ஏற்கனவே ஒருத்தவங்க லைனேஜ் வாங்கிட்டு இருந்தாலும் அது நம்ம நமக்கு அதை கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது போய் இப்படி இந்த அளவுக்கு பறக்கும், இது பார்த்தீங்கன்னா இது இந்த கலரில் தோற்றும். ஸோ அதை தயார் பண்ணுறது எல்லாமே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அது என்னதான் யூடியூப் வீடியோஸ் பார்த்து நம்ம கற்றுக்கணும் ரொம்பவே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் இந்த லைனேஜ் நல்லா இருக்கவங்ககிட்ட போய் அவங்ககிட்ட தெளிவாக நீங்கள் ரொம்ப நாள் அவங்க கூட இருந்து தான் கற்றுக்கிட முடியும். ஸோ எடுத்தோடனே நம்ம எடுத்தோம் கவுத்தோம் அது போலலாம் நீங்கள் பண்ணாமல் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஃபஸ்ட்டு நம்ம நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறமா அடுத்தடுத்த லெவலில் போகணும். எடுத்தோடனே நம்ம அதிகமாக ஃபஸ்ட் லெவலில் போனோம்
போகணும் அப்படின்னு வந்து இல்லாமல் படிப்படியாக நம்ம வந்து பேஸ்மெண்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுட்டு போயிட்டு இருக்கப்ப நம்மளோட சக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து நீடிக்கும். நமக்கு வந்து அதிக நஷ்டமாகாமல் நம்மளால் தொடர்ந்து நம்மளால் லாபத்தோட நம்ம பண்ணை வந்து நம்ம நடத்த முடியும். அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் வந்து ஒரு இனம் கோழி வளர்த்துட்டு இருக்கீங்க, திடீர்னு அடுத்த கோழி இனம் மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போ வேற ஒரு இனம் கோழி வந்து நல்லா இப்போ இருக்க இப்போ ஒரு 8,000 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து கோழி விற்பனை ஆகிட்டு இருக்க மாதம் வருமானம் வந்துட்டு இருக்கோம். நீங்கள் அடுத்து வேறு இது வேணும்னா அதில் வந்து ஒரு 5,000 ரூபாய் ரேஞ்ச் அதுக்கு வருமானம் வர மாதிரி ரெடி பண்ணிட்டு தான் இந்த இனத்தை ஃபுல்லாக நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். நீங்கள் வந்து மொத்தமாக இது சேல்ஸ் பண்ணிட்டு அது வாங்கிட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10 மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கான இன்கம் ஃபுல்லாக ஸ்டாப் ஆயிரும். ஸோ இனத்தை அடிக்கடிக்கு நீங்கள் வந்து மாற்றிட்டே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்து திடீர்னு ஒரு இனம் போட்டிருப்பீங்க, இப்போ சிரோட வளர்க்க ஆரம்பிச்சிருவீங்க. உடனே பக்கத்தில் வந்து பெருவோட வளர்க்க ஆரம்பிச்சுன்னா உடனே நீங்கள் வந்து ஓகே நம்ம வந்து பெருவோட வளர்க்கலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருவீங்க. உடனே இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இடைவெட்டு போட்டோம்னா ஐயோ பெருவோடலாம் இது வந்து ரொம்பவே சிரமமாக இருக்குது, சிறுவடை வேண்டாம் இது வேண்டாம் இடைவெட்டே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு உடனே அடுத்த இனம் உடனே மாற ஆரம்பிச்சிருவீங்க. இல்லை இது வேண்டாம் அடுத்த இன்னொரு இனம். ஸோ இப்படி வந்து நீங்கள் அடுத்தடுத்து மாறிட்டே இருக்கப்ப நம்மளால சீக்கிரமாக சக்ஸஸ் ஆக முடியாது. சக்ஸஸ் ஆக முடியும் ஆனால் ரொம்பவே லேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆர்வ கோலத்தில் இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் ஆர்வ கோலரில் இப்போ வந்து இப்போ எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 150 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட ஒருத்தவங்க இருக்காங்க. இப்போ வந்து என்னோட ஃபார்ம்லேருந்து அவங்க சிக்ஸ் வாங்குறாங்கன்னா எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, அதுக்கான சார்ஜ் ஃபுல்லாகவே நாங்களே பே பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபார்மிங் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஃபார்மில் போய் நேரில் வந்து பார்த்துட்டு இந்த குவாலிட்டியில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து போய் வாங்குங்க. இப்போ வந்து நீங்கள் போயிட்டு ஒரு நாள் வந்து நீங்கள் அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறது கூட உங்களால் அதுக்கு டைம் இல்லைன்னா அதுக்கப்புறம் எப்படி ஃபார்மில் அடுத்தது சக்ஸஸ்ஃபுல் பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் வந்து எங்கே வாங்குற மாதிரி இருந்தால் டேரெக்டாக போய் பார்த்து வாங்கிட்டு வாங்க. ஏன்னா இப்போ வந்து நிறையா நீங்கள் வந்து இப்போ இப்போ வந்து எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த சிக்ஸ் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியாக பெருசாக காமிச்சிருப்பேன். அது வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கீழே நல்லா ஜூமாக இருந்து வீடியோவில் பார்க்க நல்லாவே இருக்கும். நேரில் வந்து பார்த்தா என்னடா வீடியோவில் பார்க்குறது இதில் வந்து சின்னதாக இருக்கும், அது போல தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்து வாங்கிட்டு போகிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் நம்பியே வாங்காமல் நேர்லேயே வந்து பார்த்து வாங்கிட்டு போங்க. ஒரு நாள் அதிகபட்சம் இன்னும் மிஞ்சி போனால் 6-7 மணி நேரம் தான் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸில் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து நம்ம பேசஞ்சர் டிக்கெட்டோட உங்களுக்கு வந்து ஒரு 2 மடங்கு 3 மடங்கு எக்ஸ்ட்ரா தான் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அழகாக நீங்கள் வந்து ஃபார்ம் பார்த்துட்டு உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். இப்போ நேரில் வந்து நீங்கள் வந்து ஃபார்ம் பார்த்துட்டு போகிறப்ப இவங்களும் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஓன் ஐடியா கிடைக்கும். ஸோ அது மூலம் ஆர்வத்தில் போயிட்டு நீங்கள் ஒரு தப்பான இனத்தை வந்து சூஸ் பண்ணி வளர்க்குறதோ இல்லை தப்பான ஒரு இனத்தை வந்து வாங்குறதோ அது தப்பான இனம் கிடையாது. அந்த இனம் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இனத்தை நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்து வச்சு பண்ணுறது ரொம்பவே வந்து ஒரு சிரமமான விஷயம் தான். அதுக்கடுத்தபடியே இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சிக்ஸ் அதாவது ஒரு கோழி நீங்கள் வந்து வாங்கிட்டோன்னே அதுக்கு வந்து அதிகமாக நீங்கள் வந்து ஃபீடர் அதுக்கப்புறம் ட்ரிங்கர் அதுக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த எக்யூப்மெண்ட்டில் நீங்கள் வந்து அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணாதீங்க. உங்களுக்கு வர ப்ராஃபிட் ஃபஸ்ட்டு ஒரு நிரந்தரமாக வரட்டும், அதுக்கு அடுத்த லெவல் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இப்போ எடுத்தோன்னே நீங்கள் வந்து அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் அது வந்து கோழியாகவும் இல்லை சிக்ஸாகவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அடுத்தடுத்த லெவலில் வரப்போ நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணோம்னா தான் நம்மளால் நல்லா ஒரு ப்ராஃபிட்டபுளாக எடுத்துகிட்டு போக முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது நாட்டுக்கோழி வரப்போ உங்களுக்கு வந்து சந்தேகம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போல ஒரு பயனுள்ள தகவல் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.